Hello students, welcome you all to the video lecture on quantitative aptitude number system. The sum of three consecutive odd numbers is always divisible by அப்படினு கேட்டிருக்காங்க. So sum of three consecutive odd numbers அப்படினு கேட்டிருக்காங்க. So generally பாத்தீங்கன்னா நம்மளுக்கு consecutive numbersனா பக்கத்துல வர numbers. For example 1, 2, 3 இப்படி பக்கத்துல வர numbers தான் consecutive numbers னு சொல்லுவோம். பட் இங்க வந்து odd numbers அப்படினு கேட்டிருக்காங்க. அப்போ 1, 3, 5 இந்த மாதிரி odd numbers நம்ம consecutive numbers எடுத்துக்கணும். பட் ஆனா 1, 3, 5 அப்படின்னு அவங்க சொல்லல. எந்த நம்பரா வேணாலும் இருக்கலாம். ஜெனரலைஸ்டா சொல்லியிருக்காங்க. So sum of three consecutive odd number is always divisible by என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. So for example நம்ம பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த டேர்மும் என்னன்னு தெரியாது, இதுவும் என்னன்னு தெரியாது, இதுவும் என்னன்னு தெரியாது. பட் ஆட் நம்பர் கான்சிக்யூட்டிவா இருந்தா இதோட டிஃபரன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அதாவது 3 மைனஸ் 1 ஓட டிஃபரன்ஸ் என்ன 2, 5 மைனஸ் 3 ஓட டிஃபரன்ஸ் என்ன 2. அப்போ ஒவ்வொரு நம்பருக்கும் நடுவில் வந்து 2 நம்பர் டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ அப்போ நான் ஃபர்ஸ்ட் ஒரு நம்பரை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டா இன்னொரு நம்பரை நான் எக்ஸ் பிளஸ் 2ன்னு எடுத்துக்கலாமா? ஃபார் எக்ஸாம்பிள் இது 1ஆ இருந்தா 1 பிளஸ் 2 என்ன 3. ஸோ அப்போ இது சாட்டிஸ்ஃபை ஆகும். ஸோ அடுத்த நம்பரை நான் என்னென்னு எடுத்துக்கலாம்? எக்ஸ் பிளஸ் 2 பிளஸ் 2, எக்ஸ் பிளஸ் 2 பிளஸ் 2 என்னது 4. ஸோ அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அதே தான் இங்கே 1, இங்கே 1 பிளஸ் 2 3, இங்கே 1 பிளஸ் 4 5. ஸோ அப்போ இந்த மாதிரி நம்ம 3 கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸை எடுத்துக்கலாமா? ஏன்னா எக்ஸ் என்னவா வேணாலும் இருக்கலாம். எக்ஸ் வந்து 1ஆ இருக்கலாம், 3ஆ இருக்கலாம், 5ஆ இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஸோ அப்போ கண்டிப்பா அடுத்த நம்பர் எக்ஸ் பிளஸ் 2ஆ இருக்கும், அடுத்த நம்பர் எக்ஸ் பிளஸ் 4ஆ இருக்கும். ஸோ இதை முதல்ல நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அதுக்கடுத்து இங்க சம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சம் அப்படின்னா என்ன? அடிஷன். ஸோ அப்போ எக்ஸ் பிளஸ் எக்ஸ் பிளஸ் 2 பிளஸ் எக்ஸ் பிளஸ் 4 என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணோம். இது எந்த நம்பரால டிவைட் ஆகும் அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு எக்ஸ் பிளஸ் எக்ஸ் பிளஸ் எக்ஸ் என்னது 3x. ஸோ 3 தடவை எக்ஸ் இருக்கிறதுனால அது 3xன்னு எழுதலாமா? 2 பிளஸ் 4 என்ன 6. ஸோ இப்போ இந்த ரெண்டு டேர்ம்லையுமே காமனா என்ன இருக்கு? 3 இருக்கு. அதை வெளியில எடுத்துக்கலாமா? இங்க அப்போ எக்ஸ் ஆயிரும், இங்க 3 2s are 6ஆ, அப்ப இங்க 2ன்னு வரும். ஸோ 3 into x 3x, 3 into 2 எவ்வளோ 6. ஸோ இப்போ இந்த மாதிரி எழுதிக்கலாம். ஸோ இப்போ காமனா எடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இங்க எக்ஸ் பிளஸ் 2ன்னு இருக்கு, இங்க வெளியில என்ன இருக்கு 3. ஸோ இப்போ இந்த மாதிரி கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இப்போ 3 கான்சிக்யூட்டிவ் ஆட் நம்பரை நம்ம ஆட் பண்ணா இந்த மாதிரி வரும். இது எந்த நம்பரால டிவைட் ஆகும்? ஸோ கண்டிப்பா நம்மளுக்கு இங்க எப்படி இருக்கு? 3 into எக்ஸ் பிளஸ் 2ன்னு இருக்கு. ஸோ அப்போ இந்த நம்பரை நான் எதால டிவைட் பண்ணலாம்? கண்டிப்பா இங்க 3 இருக்கிறதுனால கண்டிப்பா இது 3 டேபிள்ஸ்ல நான் டிவைட் பண்ண முடியும். அப்ப 3 3 கேன்சல் ஆயிரும், எக்ஸ் பிளஸ் 2ன்னு வரும். ஓகேவா? டெஃபினெட்லி டிவிசிபிள் பை 3. ஏன்னா 3 ஆல அது மல்டிப்ளை ஆகி இருக்கிறதுனால இட் இஸ் டிவிசிபிள் பை 3. ஸோ இப்போ ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 3 தான். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.